Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து ரீச் ஆகும். நீங்கள் நம்ம போடுற சப்ஜெக்ட், அதாவது லீகல் சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சுக்கலாம். திருப்பியும் சொல்கிறோம், ஃபுல் கான்டென்ட்டையும் பாருங்கள். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ், அதாவது நான் சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி ஒரு வழக்கு, சென்னை உயர் நீதிமன்ற வழக்கு பார்க்க போகிறோம். ஆக்சிடெண்ட் கேஸ், அதாவது 2 வீலர் ஆக்சிடெண்ட் கேஸ். பில்லியான் ரைடர்ஸ், அதாவது பின்புறமாக உட்கார்ந்துருக்கிற சவாரி செய்கிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுது இன்சூரன்ஸ் வந்து பாலிசியில், அந்த வெஹிக்கிளுடைய பாலிசியில் வந்து அவங்க வந்து இழப்பீடு தர வந்து உரிமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியான ஒரு வழக்கை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வழக்கு விவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இருசக்கர வாகனத்தில் வந்து பின்னாடி வந்து அமர்ந்து, அதாவது உட்கார்ந்து பயணிக்கும் நபர் அப்படிங்கிறவங்க வந்து பில்லியான் ரைடர்னு சொல்லுவாங்க. 2 வீலர், அவங்களுக்கு 2 வீலர் பண்டில்டு பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியின் கீழே காப்பீட்டு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்குது. பண்டில்டு பாலிசி அப்படிங்கிறது பயன்படுத்தும் நபருக்கு வந்து இழப்பீடு வந்து வழங்க காப்பீட்டு நிறுவனம் நேரடியாக வந்து பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில் உத்தரவு தான். பே அண்ட் ரெக்கவரி, பே பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற உத்தரவு தேவையில்லை அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பாக இந்த வழக்கில் சொல்கிறாங்க. வழக்குடைய விவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு. கீழ் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் வந்து இது வந்து நடக்குது. இப்போ வழக்குடைய எண் CMA நம்பர் 1874 ஆஃப் 2026. தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது 23/6/2026. நீதிபதி யார் இருக்காங்கன்னா, மாண்புமிகு நீதியரசர் CV கார்த்திகேயன், மாண்புமிகு நீதியரசர் K ராஜசேகர் அப்படிங்கிறவங்க. மேல்முறையீடு வழக்கு. MCOP நம்பர் பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றத்துடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 94/7 ஆஃப் 2021. இது மோட்டார் விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம், கோயமுத்தூரில் நடந்த வழக்கு. சட்டப்பிரிவு செக்ஷன் 173 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988. வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 11/11/2020 அன்று பார்த்தீங்கன்னா, மதுரை ராமநாதபுரம் நெடுஞ்சாலையில் ஒருத்தர், அதாவது ரஹமதுல்லா அப்படிங்கிறவர் தனது நண்பரின் இருசக்கர வாகனத்தில் பின்புறத்தில் உட்கார்ந்து பயணித்து வராரு. அவர் பில்லியான் ரைடர், பயணம் செய்து போகிறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இருசக்கர வாகனத்தை ஓட்டியவர் வந்து சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் ரெஃப்ளெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த போர்டு மேலே வந்து மோதிடுறாரு. இருவரும் கீழே வந்து விழுந்துடுறாங்க. இதனால் பில்லியான் ரைடர், பின்னாடி உட்கார்ந்துருந்த ரஹமதுல்லா அப்படிங்கிறது பலத்த காயத்துடன் பார்த்தீங்க அப்படின்னா அடைந்து பின்னர் வந்து வந்து இழந்துடுறாரு. அவரது குடும்பம் வந்து 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி மோட்டார் விபத்து இழப்பீடு நீதிமன்றம், அதாவது தீர்ப்பாயத்தில் வந்து மனு வந்து தாக்கல் செய்கிறாங்க. தீர்ப்பாயம் கீழமை நீதிமன்றத்தில் உத்தரவு என்ன பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மோட்டார் விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் வந்து சொல்லுது, விபத்து ஓட்டுநருடைய அலட்சியத்தால் ஏற்பட்டதுன்னு தீர்ப்பாயம் வந்து சொல்லுது. அடுத்து காப்பீட்டு நிறுவனத்தை முதல்ல இழப்பீடு வழங்கி பின்னர் வந்து வாகன உரிமையாளரிடம் இருந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லுது. பே அண்ட் ரெக்கவரி உத்தரவு வந்து கொடுக்குது. என்ன சொல்லுது, காப்பீட்டு நிறுவனம் வந்து முதல்ல இழப்பீடு வந்து வழங்கிடணும் அந்த உயிரிழந்தவருக்கு, பில்லியான் ரைடருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாகன உரிமையாளர் யாரோ அவர்கிட்ட இருந்து வசூலிக்க வேண்டும், பே அண்ட் ரெக்கவரி. அந்த பணத்தை திருப்பி வந்து இன்சூரன்ஸ்காரங்க வசூலிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. காப்பீட்டு நிறுவனத்துடைய வாதம் என்னமா இருக்குன்னா, ICICI யார் காப்பீட்டு நிறுவனம்? ICICI லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி
மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலிசி, அதாவது அந்த காப்பீடு அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் ஓன்லி பாலிசி போன்றது தான், அப்படின்னு சொல்கிறாங்க. இருசக்கர வாகனத்து பின்னாடி அமர்ந்து பயணிக்கிறது பில்லியன் ரைடர் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, எனவே அவருக்கு காப்பீட்டு பாதுகாப்புங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாகன உரிமையாளர் இழப்பீடு வழங்க வேண்டும், காப்பீட்டு நிறுவனத்துக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரெக்கவரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாகன உரிமையாளர் தான் இடிச்சிருக்காரு ரெஃப்ளெக்ஷன் போர்டில், அதனால் விபத்து ஏற்பட்டதுனால அவர் தான் பணம் செலுத்தணும் இறந்தவருக்கு அப்படின்னு வாதத்தை காப்பீட்டு நிறுவனம் முன்வைக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த வழக்கில் முக்கிய கருத்தா என்ன இருக்கு தீர்ப்புல அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்பர் 1, பண்டல் பாலிசி அப்படிங்கிறது பழைய, அதாவது ஆக்ட் ஓன்லி பாலிசி அல்ல அப்படின்னு சொல்லுது. நீதிமன்றம் கூறுறது என்னன்னா, 2018 முதல் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட 2 வீலர் பண்டல் பாலிசி ஆக்ட் ஓன்லி பாலிசி அல்ல, அது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லுது. இந்த புதிய பாலிசியில விதிமுறைகள் தனித்துவமானவை என்பதால பழைய தீர்ப்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. 2வதா என்ன கருத்து சொல்லுது தீர்ப்புல அப்படின்னா, பண்டல் பாலிசி அப்படிங்கிறது செக்ஷன் ரோமன் லெட்டர் 2 மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லுது. பண்டல் பாலிசி நீதிமன்றம் பாலிசி, அதாவது செக்ஷன் 2 ரோமன் லெட்டரில் லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டியை ஆய்வு செய்து சொல்லுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெத் ஆஃப் ஆர் பாடிலி இன்ஜுரி டு எனி பர்சன் இன்க்ளூடிங் ஆக்குபென்சி கேரிட் இன் த இன்ஜூர்டு வெஹிக்கிள்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த பின்புற பயனாளி, அதாவது பில்லியன் ரைடர், இந்த பாலிசியின் கீழே பாதுகாப்பு பெறாருன்னு நீதிமன்றம் விளக்குது, சட்டம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுது. 3வதா 5 ஆண்டுக்கான தேர்ட் பார்ட்டி கவரேஜ். இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர் பண்டில்டு பாலிசி நடைமுறையில் இருக்குது. 5 ஆண்டுக்கான தேர்ட் பார்ட்டி பிரீமியம் செலுத்தப்பட்டு இருக்குது. விபத்து அந்த காப்பீட்டு காலத்திற்குள்ள தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம். ஆகையால எனவே பார்த்தீங்க அப்படின்னா, காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ பொறுப்பில் இருந்து தப்ப முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. 4வதா என்ன கருத்து தீர்ப்பில் வைக்கிது அப்படின்னா, முந்தைய தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்துது. முந்தைய தீர்ப்பை, அதாவது நீதிமன்றம் தாங்களே வழங்கிய முந்தைய தீர்ப்பை CMA நம்பர் 388 ஆஃப் 2026 25/3/2026 வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டுது, சைட் பண்ணுது. 2 வீலர் பண்டல் பாலிசியின் கீழ் அப்படிங்கிறது பில்லியன் ரைடருக்கு பின்புறம் உட்கார்ந்து பயணிப்பவருக்கு காப்பீட்டு பாதுகாப்பு உண்டு என்ற சட்ட நிலையை மீண்டும் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத. அடுத்து பே அண்ட் ரெக்கவரி உத்தரவு தேவை இல்லை அப்படின்னு சொல்லுது. கீழ் நீதிமன்றம் பே அண்ட் ரெக்கவரி போட்டாங்க, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. இந்த வழக்கில் காப்பீட்டு நிறுவனமே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியதால பே அண்ட் ரெக்கவரி தேவையில்லை. தீர்ப்பாயம் வழங்கிய பே அண்ட் ரெக்கவரி உத்தரவு, கீழமை நீதிமன்றம் வழங்கிய பே அண்ட் ரெக்கவரி உத்தரவு தேவையற்றது அப்படின்னு நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லுது. எனவே ஆகையால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பகுதி மட்டும் ரத்து செய்யப்படுது, கீழமை நீதிமன்ற தீர்ப்பு உடைய பகுதியை. நீதிமன்றம் இறுதி உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தா, சென்னை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவா என்ன இருக்கு சாரம் சொன்னா, காப்பீட்டு நிறுவனத்தின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சிடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றம். பில்லியன் ரைடருக்கு பண்டில் பாலிசியின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டு பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்கிறாங்க.
பே அண்ட் ரெக்கவரி உத்தரவை மட்டும் ரத்து செஞ்சிடுறாங்க. காப்பீட்டு நிறுவனமே முழு இழப்பீட்டு தொகையையும் 6 வாரத்துக்குள்ள செலுத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கிறாங்க. இழப்பீட்டு தொகையை மனுதாரர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்க தீர்ப்பாயத்துக்கு உத்தரவிடுறாங்க. இந்த தீர்ப்பு சட்ட முக்கியத்துவம் பெற்றது. இந்த தீர்ப்புல என்ன சட்ட முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த தீர்ப்பு 2018க்கு பிறகு அறிமுகமான 2 வீலர் பண்டில் பாலிசி தொடர்பான மிக முக்கியமான முன்னுதாரண தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இந்த தீர்ப்பு மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர் பண்டில் பாலிசி என்பது ஆக்ட் ஓன்லி பாலிசி அல்ல அப்படிங்கிறதும், பில்லியன் ரைடருக்கு காப்பீட்டு பாதுகாப்பு உண்டு அப்படிங்கிறதும், 5 ஆண்டுகளுக்கான தேர்ட் பார்ட்டி கவரேஜ் காலத்தில் நிகழும் விபத்துக்களுக்கு காப்பீட்டு நிறுவனம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதும், இத்தகைய வழக்குகளில் பே அண்ட் ரெக்கவரி உத்தரவு வழங்க தேவையில்லை அப்படிங்கிறதும், காப்பீட்டு நிறுவனம் பாலிசி விதிகளை தவறாக விலக்கி பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம் தெளிவுபடுத்துது. இந்த வழக்குடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுறது, இருசக்கர வாகனத்தில் பயணித்த பில்லியன் ரைடர் உயிரிழந்த விபத்து ஒன்று, 2 வீலர் பண்டில் பாலிசி தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது, பில்லியன் ரைடருக்கு காப்பீட்டு பாதுகாப்பு உண்டு என்ற உயர் நீதிமன்ற உறுதி செய்தது. செக்ஷன் ரோமன் லெட்டர் 2ல லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற முக்கியமான பரிசீலிக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது 5 ஆண்டுகளுக்காக தேர்ட் பார்ட்டி கவரேஜ் பொருந்தும் அப்படிங்கிறது. அடுத்து காப்பீட்டு நிறுவனம் நேரடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து பே அண்ட் ரெக்கவரி உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. அடுத்து CMA நம்பர் 3882 ஆஃப் 2026 தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது இந்த வழக்கில். அடுத்து காப்பீட்டு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது. அடுத்தது 2 வீலர் பண்டில் பாலிசி தொடர்பான முக்கிய சட்ட முன்னுதாரணமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போடுற கான்டென்ட் உடனுக்குடன் ரீச் ஆகும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.